ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல தேடினாலும் கிடைக்காத அரசு வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். இப்போ எலெக்ஷன் அறிவிச்சனால உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிச்ச நோட்டிபிகேஷன் மட்டும்தான் ஒன்று ரெண்டு இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். அந்த நோட்டிபிகேஷன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோட்டிபிகேஷன் வராது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் தேடுறதே விட்டுருவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. சோ விண்ணப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பித்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வேலை உறுதிங்க. சம்பளம் அதுவும் இல்லாத உங்களுக்கு 33,000 ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. ஸோ 33,000 போது இது இல்லாத உங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட்லாம் இருக்குதுங்க. அதிக சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வரதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல மேக்ஸிமம் ஆசிரியர் ஜாப்பா இருக்கட்டும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல ஓட்டிக்கிங்க. ஓட்டிட்டீங்களா? அடுத்து பாருங்க, விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதிருக்க. அடுத்து தந்தை கணவர் பெயர் கேட்கறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. பிறந்த தேதி எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதிட்டு உங்களுக்கு வயது என்ன கம்ப்ளீட் ஆகுதோ அதை போட்டுங்க. கல்வி தகுதி கேட்கறாங்க பாருங்க. நீங்க என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. நோட்டிபிகேஷன்ல என்ன கேட்கறாங்களோ அது எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க, தற்போதைய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடோட எழுதிக்கங்க. நீங்க பர்மனன்ட் அட்ரஸ் என்னன்னு கேட்கறாங்க. அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. ரெண்டும் சேம் வந்தா ரெண்டு இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. ஸோ அடுத்து பாருங்க, உங்களுடைய போன் நம்பர் கேட்கறாங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதிக்கங்க. அடுத்து இமெயில் கேட்கறாங்க. அது எழுதிக்கங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதிக்கங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவலும் உண்மையான சான்று அளிக்கல அப்படின்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகன் சிக்னேச்சர் விண்ணப்பதாரின் கையொப்புங்கிறது பாருங்க, அங்க போட்டுருங்க. போட்டு லெஃப்ட் சைட்ல இடம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போட்டுக்கலாம். ஸோ போட்டீங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் அவ்வளவுதாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரே ஒரு பேஜ் தாங்க. சிம்பிளா உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வாங்க நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜாப் சென்னை கார்பரேஷன், அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பார்க்ஸ் அண்ட் பிளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. பார்க் ஓவர்சீசர், அதாவது மேற்பார்வையாளர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ, அப்படி இல்லைன்னா டிகிரி நீங்க என்ன படிச்சிருக்கணும். ஸோ ஹார்டிகல்ச்சர் நீங்க யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆன யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டர் எம்எஸ் ஆபீஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20 வேகன்சி இருக்குது. ஸோ 33,000 உங்களுக்கு சம்பளமா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் பண்ணி தான் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சென்னையில் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற எங்கேயும் இருக்காது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்க பர்மனன்ட் பண்ண சொல்லி நீங்க எப்படியும் கிளைம் பண்ணக்கூடாது. அதுக்கான இது இல்லை, உங்களுக்கு 12 மாசம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா டீடைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் த சூப்பரண்டன்ட் இன்ஜினியர் பார்க் அண்ட் பிளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரிப்பான் பில்டிங், சென்னை 6,03,000. இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 25/3/2026 5 மணிக்குள்ள அவங்க கையில இருக்கணும். ஸோ உங்களுக்கான நேர்காணல் 22/4/2026 நேர்காணல் நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஏ இதில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் விட்டதுனால இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதாவது புது நோட்டிஃபிகேஷன் வந்தால் வரலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னே கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.